தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டுக்கோட்டையில் மதுக்கூர் அப்படிங்கிற ஊரில் தந்தை ஒருவர் அவர் பெற்ற 3 குழந்தைகளை கழுத்தறுத்து கொண்டிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா மனைவி அவரை விட்டு போயிட்டாரு. மனைவி வேற யார் கூட போயிட்டனால அந்த குழந்தைகளோட மூஞ்சியை பார்க்கும்போது மனைவியோட ஞாபகம் வருது அப்படிங்கிறதுக்காக கழுத்தறுத்து கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். ரொம்ப படபடக்க வைக்கிது இந்த விஷயம். ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன இந்த கேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. நம்ம நிறைய குழந்தைங்களை முன்னாடி நம்ம ஒரு கேசஸும் பார்த்துருப்போம். ஆக்சுவலி என்னென்னா ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு ஆக்சுவலி நிறைய நடக்குது. ஒய்ஃப் சில இடத்துல ரொம்ப நல்லவங்களாவே இருக்கலாம், ஓகே, ஹஸ்பண்ட் நல்லவங்களாவே இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க சந்தேகத்தின் அடிப்படையிலே ரொம்ப அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகி கொலை பண்ணுற விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒய்ஃபோட நடந்ததில் சந்தேகப்பட்டு ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய விட போன ஒய்ஃபில் ஸ்கூல் வாசல்லே வச்சு ஐ திங்க் ஒரு 8 குத்து மேலே குத்திட்டு அவங்க அங்கேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சான்னு போன கேசஸும் இருக்குது. இன்னொன்று அவர் யாரோ குழந்தைய கொண்டுட்டு போன மாதிரி இருக்கணும், யாராவது லைக் கொள்ளடிக்க அந்த சம்பவம் நடந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பின்னாடி கிணத்துக்கிட்ட போய் குழந்தைங்களை கழுத்தறுத்து போட்டுட்டு ஒய்ஃபையும் கழுத்தறுத்து போட்டுட்டு அவர் கிணத்து பக்கத்தில் போய் அவரும் மயங்கி விழுந்த கையெல்லாம் கீறிக்கிட்டு மயங்கி விழுந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும். பட் அது போலீஸ் விசாரணையிலே அதுக்கப்புறம் தெரிய வந்தது இவர் தான் கல்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டு நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம், இல்லை வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்குமே இங்கே அதிகாரமே கிடையாது. அதனாலதான் ஒரு குற்றம் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் கூட டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப யோசிச்சு கொடுக்கப்படுது அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா லைக் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டெத் பெனால்ட்டி ஸ்டில் அ டிபேட்டபிள் கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கே அப்படின்னும் போது இங்கே இந்த கேஸ் அகைன் பொறுத்தும் நிறைய விஷயமான கேள்விகளே வந்துட்டு தான் இருக்கு.